நானு நாராயணசாமி தான் நிலம் வாங்கினேன். நீ போன உன்னை கூப்பிடல போ, மூடிட்டு போ. ஏன்னா சித்திரகால ஆதியில இப்ப மழை பெஞ்சு உழவடை செஞ்சாய். அதுல இந்த பொரியல் கிடைச்சு மண்ணுக்குள்ள. ஆமா நான் சொல்ல மாட்டேனா, தெரியாது சொல்லிவிட்டேன். அப்புறம் ஏன்னா நிலத்தை தான் அவர்கிட்ட வாங்கணும். நம்ம பொதியிலுமா வாங்கணும். அதனால நம்ம நாராயணசாமி கிட்ட கூப்பிட்டு இந்த பொதியில கொடுத்துடலாம். அப்படியா? ஆமா. நீங்க உங்க பேர் என்ன? நான் இப்பதான்டா சொன்னேன் கோவிந்தசாமின்னு. சவுடதா கூட இருந்திருக்கலாம், மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ஆமா கோவிந்தசாமி. ஆமா யாரு கூப்பிட்டோம்? நாராயணசாமி போய் கூப்பிடலாம், இங்க இருந்து கூப்பிட கூடாது. ஒரு 8 வை கால வை. வா ஐயா வணக்கம். கூப்பிடவே தேவையில்ல, தானே வந்துருவோம். ஐயா வாட்ட நிலம் வாங்கணும்ல. இப்ப மழை பெஞ்சு இதுல உழவடை செஞ்சேன். இந்த பொதையில கிடைச்சிச்சு. ஏன்னா இது உங்க பெரியவங்க சொத்தா கூட இருக்கும். என் நிலத்தை மட்டும் தான் வாங்கினேன். இந்த பொதையில நீங்களே வச்சுக்கீங்க. ஐயா நான் நிலம் விற்கும் போது எல்லாம் உடைக்க உரிமையில நான் பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துட்டேன். அதனால எனக்கு வேண்டாம் போதில்லை. ஐயா எங்க பொம்பளை சொத்தை உங்க பழைய உங்க பாட்டன் சொத்தா கூட இருக்கும். கிழியம் பண்ணும் போது நிலத்துல இருக்கிற மரம் மாவரம் அனைத்து பொருளும் உடைக்க உரிமை அப்படின்னு நான் கொஞ்சம் அவசரப்படுறாரு. சரி அதனால பொதியில் வேணும். நிலத்தை மட்டும் தான் நான் வாங்கினேன். பொதியில நீ வச்சுக்கியா? இந்த நான் கொடுக்குறேன். நான் கையில கூட தேன பாட்டேன். நான் அனைத்தும் உனக்கே சொந்தம்னு எழுதி பத்திரம் பண்ணி கொடுத்துட்டேன். சரி சரி. இது நாம பேசுறது நல்லா இருக்காது. ஆமா மகாராஜாட்ட போல அஸ்தாபுரம் தர்மராஜா என்ன சொல்றாரு அப்படி நடந்துக்கலாம். அது உத்தமம். நான் நல்லதான் சொல்றேன். எங்க பொம்பளை உங்ககிட்ட குடுத்துட்டு வந்துன்னு சொல்றா. எங்க பொம்பளை வாங்கிட்டு வந்தா சொல்லிட்டாங்களா? சரி வா போலாம். ஐயா நான் எல்லாம் உனக்கே உருப்படி சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப உனக்கு வேண்டாம். நாம சொல்றோம் கேக்குறானா? அப்படியா? மகாராஜா ராஜாகிட்டே போங்க. நிலப்பா நீங்க நாங்க வழக்கு கொண்டாந்துக்கிறேங்க. வழக்கா? வழக்கு. நாட்டின் குடிமக்களா? வழக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்களா? வழக்கு கொண்டாந்துக்கிறியா? வழக்கா? எந்த வழக்கா இருந்தாலும் அண்ணன் தான் வழக்க தீர்த்து வைப்பாங்க. எந்த வழக்குன்னு அண்ணன் கிட்ட ஒப்படைப்பேன். வாங்க அரசபைக்கு போகலாம். புறப்பட போகலாம். யாருப்பா இந்த கருப்பு மனிதர்கள்? குடிமக்கள குறை கேட்டோம். தர்மராட்சி எந்த நீதி நேர்மை தவறாமல் அரசா செய்கிறாரு, எந்த குறையும் இல்லை என்று அனைவரும் சொன்னாங்க. உங்கள் ஆட்சியை பற்றி போற்றி புகழ்வரதா இருக்கிறாங்க. யாரும் கூட்டுவர் கிடையாது. அதனால வரும் வழியிலே நாட்டின் குடிமக்கள் வழக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க அழைச்சி வந்திருக்கிறேன். அந்த வழக்கை விசாரித்து நீங்க தானே அதுக்கு தீர்த்து வைக்க வேண்டும். வழக்கா? ஆமா. நீ விசாரிக்கலையே? நான் விசாரிக்கிறாள். யாரு அழைச்சிட்டாங்க? யாரப்பா? குடிமக்களா? வாருங்கள் வாருங்கள். உங்கள் வழக்கு என்னவோ அண்ணனிடத்தில் கேளுங்க. மகாராஜா வணக்கம்யா. உன் பேரு? என் பேரு கோவிந்தசாமிங்க. உன் பேரு என்ன? நாராயணசாமி மகாராஜா. நாராயணசாமி கோவிந்தசாமி. உங்களுக்குள் ஏற்பட்ட வழக்குகள்? மகாராஜா இவரு நிலம் வித்தாருங்க. சரி. நிலம் வாங்கினேன். நிலம் வாங்கி உழவுட செஞ்சங்க. இந்த பொதையில கிடைச்சுங்க. ஏன்னா பாட்ட காலத்து சொத்தா கூட இருக்கும். இந்த பொதையில கொடுத்துங்க அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. ஏப்ப வாங்க மறுக்கிற? மகாராஜா நான் நிலம் வைக்கும் போது அனைத்துமே அவருக்கே உரிமைன்னு நான் பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்தேன். அப்படியா? அதனால எனக்கு வேண்டாம். நிலம் அவர்கிட்ட வாங்கணும்ல? சாமி
கையெழுத்து போட்டு கொடுத்தார்ல, கையெழுத்து போட்டாரு. எனக்கு இந்த நிலத்துக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய வாரிசு யாருக்கும் இந்த நிலம் பார்ட்டி இல்ல அப்படின்னு ஒப்பந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாருல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருங்க. கரைமை பண்ணிட்டியா? கரையும் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகுதான் உழவனை செஞ்சியா? அதுக்கு முன்னாலதாங்க உழவடை செஞ்சேன். சரி, அவர் என்னைக்கும் இந்த ஒப்பந்த பத்திரத்துல உனக்கு இந்த சொத்துக்கு எனக்கு பார்ட்டிமல்ல கையெழுத்து போட்டாரு, அந்த நிலத்துல கூடிய சொத்து உனக்கு உரியது, அவருக்கு கிடையாது. எனக்கு தான் உரியுதா? ஆமா. சரி, அதனால இந்த சொத்து உன்னுடைய சொத்து அவருக்கு கிடையாது. சரி மகாராஜா, நீங்க இதை எடுத்துக்கிட்டு போலாம். சரி மகாராஜா, என்ன எடுத்துக்க சொல்லிவிட்டாரு? சரி அப்ப சொந்தம் நானே எடுத்துக்கிறேன். தர்மராஜனுடைய அரசாங்கத்துல ராஜரீகத்துல பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சரி மகாராஜா, அதனால தானே கொண்டாந்து கொடுத்தலான்னு பார்த்தேன். அவர்தான் வேண்டான்ட்டாரு. சரி நானே வச்சுக்கிறேங்க. சரி, நீங்க போகலாம். சரி போயிட்டு வரேன். நாராயணசாமி மகாராஜா போயிட்டு வரேங்க. கொண்டாந்து கொடுத்தாலும் நீ வாங்கி விடாது. நான் வாங்க மாட்டேன் மகாராஜா. என்ன கருப்பு மனித வாங்க மாட்டாரு. நம்ம 36 ஆண்டு காலமா ஆண்டு கொண்டிருக்கோம். தர்மராஜ்யத்தை பத்தி போற்றுகின்றார்களா அல்லது தூற்றுகின்றார்களா? அனைவரும் போற்றுகிறார்கள். கூட்டுவர் யாருமே கிடையாது. நம்ம ராஜ்யத்தை புகழ்ந்து பேசுறாரு. அப்படியே ஆகட்டும். நாட்டில் எந்த குடிமக்களுக்கும் எந்த குறையும் இல்லை. அப்படியா? சுகமாக வாழ்கிறாரா? அப்படி என்றால் மறுபடியும் நீங்க திக்கு சென்று வாங்க, நாங்க அரண்மனை இருக்கோம். ஆகட்டும். போய் வருகிறோம். அண்ணா,